வணக்கம். இப்பொழுது நான் அமெரிக்காவில் சியாட்டில் நகரத்தில் இருக்கின்ற போயிங் வானூர்திகளை ஆக்கும் தொழிற்கூடத்திற்கு முன்பு நிற்கின்றேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தொழிற்கூட கட்டடம் அதோ தெரிகிறதே, அதுதான். அங்கேதான் வானூர்திகளை இறுதி கட்டமாக கொண்டு வந்து ஒருங்கிணைக்கின்றார்கள். அதில் 6 கதவுகள் இருக்கின்றன. இந்த நுழைவாசல் வரவேற்பறையில் $42 கட்டணம் கட்டி தெரியாது $42 கட்டணம் கட்டி அவர்களே 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள். அப்படி இன்றைக்கு 3:30 மணிக்கு புறப்பட்டேன். 4:30 மணிக்கு 4:40 கொண்டாந்து விட்டு விட்டார்கள். இதற்கு இந்த தொழிற்கூடம் இந்த ஏக்கர் 1025 ஏக்கர். 30,000 தொழிலாளர்கள் இங்கு பணிபுரிகிறார்கள். வெளியிலே போட்டிருக்கிறார்கள். அந்த 2 ஷிஃப்ட் எல்லாம் சேர்த்து 50,000 தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். 1500 துணை ஒப்பந்தக்காரர்கள், சிறு சிறு நிறுவனங்கள் அந்த உதிரி பாகங்களை ஆக்கி தருகிறார்கள். 707 தொடங்கி போயிங் என்பது அந்த உரிமை பில் போயிங் என்பவர் தான் இந்த நிறுவனத்தை நிறுவியவர். அவர் பேரில் தான் ஒரு வானூர்தி புறப்படுகிறது. அப்போ இது இப்போ நீங்கள் பார்த்தது அந்த போயிங் வானூர்தி நிலையத்தின் பக்கத்தில் இருக்கின்ற பெயின் வானூர்தி நிலையம். இது இங்கேயும் இதுவும் இந்த நகரத்தில் போக்குவரத்துக்கு பயன்படுகிறது. இப்பொழுது ஒரு வானூர்தி புறப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். எனவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கே போக வேண்டும்? இது போன்ற தொழிற்கூடத்திற்கு வாழ்நாளில் போயிங் தொழிற்கூடத்தை போய் பார்க்க வேண்டும், ஏர்பஸ் தொழிற்கூடத்தை போய் பார்க்க வேண்டும், இதே போன்ற தொழிற்கூடங்களை தமிழ்நாட்டில் ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோள், ஒரு உறுதி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில். ஆனால் இளைஞர்கள் இன்று போகிற போக்கு ஊர் ஊராக நடக்கின்றார்கள். அது நேர கொலை, வெட்டி வேலை. இந்த வேலையை கைவிட்டு உங்கள் வாழ்நாளில் 10 வருடமான ஒரு திட்டம் போட்டு போயிங் வானூர்தி நிலையத்தை பார்க்க வேண்டும். அமெரிக்காவை ஒரு முறை சுற்ற வேண்டும். நம்மளை விட 100 ஆண்டுகள் வாழ்க்கை தரத்தில் முன்னேறி இருக்கின்ற நாடு. அனைத்து வகையிலும் உலகத்திற்கே தலைமை தாங்குகின்ற நாடாக அமெரிக்கா இருக்கின்றது. இந்த பயணத்தில் என் வாழ்நாளில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். இன்றுதான் நான் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. தம்பி நாச்சியார்பட்டி அஸ்வின் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் இங்கே கனடாவில் 2017 முதல் பணிபுரிகிறார். அவர் ஏற்கனவே இமயமலையில் லடாக்கில் டோக் காங்கிரி என்ற 20,000 அடி சிகரத்தில் தனியாக சென்று ஏறி வந்தவர். ஒரு குறிக்கோளோடு பம்பாயில் வேலை பார்த்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அறிமுகமானார். இந்த சியாட்டில் நகரத்தை சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாளை நான் அலாஸ்கா புறப்படுகிறேன் பயணியர் கப்பலில். அதுவும் என்னுடைய வாழ்நாள் கனவை இந்த சுற்றுப்பயணத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். இதுபோல் நீங்களும் கனவு காணுங்கள். இந்த தொழிற்கூடத்தை பாருங்கள். இதே போல் அமெரிக்காவில் எவ்வளோ தொழிற்கூடங்கள் இருக்கின்றன. ஒரு முறை சுற்றி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும்.